அப்ப நீங்க என்ன எல்கேஜி யூகேஜி சண்டையாது? இந்த ஹேஷ்டேக் போடுறது தானே அப்படி சொல்றாரு. ஹேஷ்டாக் நீங்க என்ன ஹேஷ்டாக் போட்டீங்க? அவங்க ஹேஷ்டாக் போடுறாங்க, போட்டு விளையாடுறாங்க. அவங்க வந்து கெட் அவுட் மோடின்றாங்க, கெட் அவுட் ஸ்டாலின்றாங்க. நீங்க என்ன கெட் அவுட்னு போடுறீங்க? யாரா? பிரசாந்த் கிஷோரை கெட் அவுட் சொன்னீங்களா? பிரசாந்த் கிஷோர் கெட் அவுட்னு போட்டீங்க. அதை பார்த்து பிரசாந்த் கிஷோர் நம்மளை தான் கெட் அவுட் சொல்றான்னு சொல்லி அந்த கழுத்து போட ஓடி போயிட்டாரு. அங்கேயும் போய் ஆடியோ லான்ச்சில் பேசின மாதிரி ஏவனோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை வச்சுக்கிட்டு நீ வாட்டில் பேசிட்டு போறதுக்கு தான் அரசியல் தலைவரா நீங்க? இப்போ உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க? என்ன அரசியல் பண்றீங்க நீங்க? கெட் அவுட் மோடி, கெட் அவுட் ஸ்டாலினுக்கு இடையில டிவி பார்ட்டின்னு நம்ம பசங்க புகுந்து சம்பவம் பண்ணிட்டாங்கன்றீங்க. அப்போ உங்க பசங்களும் அந்த எல்கேஜி யூகேஜி சண்டையில ப்ரீகேஜி அவங்க பசங்க அப்ப 1.5 லட்சம் பேர் போராடிட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி பேசுவதற்கு உங்களுக்கு அரசியல் ஞானம் இருந்ததா? அரசியல் தெளிவு இருந்ததா? அரசியல் புரிதல் இருந்ததா? ஏன் பேசல? அவங்கள பத்தி பேசிருக்கணுமா இல்லையா? அதில் நீங்க ஸ்டாலினை எதிர்த்து செய்யக்கூடிய அரசியல் என்ன ஆட்சிக்கு வந்தா மாறிடும்? ஒண்ணுமே பேச தெரியாத கூமுட்டையெல்லாம் கொண்டு போய் ஆட்சிக்கு இருந்தா எப்படி நடக்கும்? அது உனக்கு ஒண்ணுமே அரசியலே புரிதல் இல்லையே. ஒன்றும் அரசியல் புரிதல் இருந்தா தானே அரசியல் டயலாக் இருக்கணும்ல. பிகே வந்து பிஜேபியினுடைய ஒரு ஸ்லீப்பர் செல், மோடியினுடைய ஸ்லீப்பர் செல் தான் பிகே. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிகேக்கும் மோடிக்கும் தகராறு, அப்ப பிகே தனியா போய் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி இது எல்லாமே செட்டப் பண்ணது அந்த மோடி குரூப் தான். இதுல மாட்டினதான் திமுக, மம்தா பானர்ஜி, ஜெகன்மோகன். ஓகே, அப்ப ஜெயிக்கக்கூடியவங்களா பார்த்து உள்ள போய் அவங்க எதிர்க்கட்சி டேட்டாவெல்லாம் எடுத்து கடந்த 2024 தேர்தலில் பிகே என்ன சொன்னாரு? 390 இடங்கள்ல மோடி ஜெயிப்பார். எல்லா டிவிலையும் பேட்டி கொடுத்தாருல. ஏன் 240 ஆச்சு? பிகே யார் கூட்டு வந்தது? ஆதவ அர்ஜுனா கூட்டு வந்திருக்காரு. கூட்டு வந்து திமுகவை ஒட்டுமொத்த டேட்டாவை எடுத்து இன்னைக்கு செந்தில் பாலாஜி உள்ள இருந்தாருன்னா அதுக்கு காரணம் ஒட்டுமொத்தமா கிரவுண்ட் லெவல்ல ஃபண்ட் பண்ணி நடத்துறது செந்தில் பாலாஜி. இந்த ஆளை பிடிச்சி 1 வருஷம் உள்ள போடுறான், இந்த டேட்டா வச்சு உள்ள ஒதுக்கி போட்டான். பிகேக்கு ஏதாவது கொள்கை இருக்கா? இந்த சித்தாந்தத்தை எதிர்த்து நான் போராடுவேன் கொள்கை இருக்கா? இப்ப நீ திமுகவுக்கும் ஒர்க் பண்ணுவ, தாவக்காக ஒர்க் பண்ணுவேன். அப்ப நீ யாரு? தன்னை நம்பி களத்துல இறங்காத விஜய் இன்றைக்கும் அரசியல் நடத்தது யாரை நம்பி? ஜானவர கேசாமியை நம்பி, புஷ்யானந்தை நம்பி, இன்னைக்கு ஆதவ அர்ஜுனாவை நம்பி, இன்னும் இப்ப பிகே நம்பி. அப்போ ஒரு மிகப்பெரிய மொழி போராட்டத்தை எல்கேஜி யூகேஜின்ற மாதிரி நல்லிஃபை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி அதை வந்து ஒண்ணுமில்லாம ஆக்குவதற்கு உங்களை வந்து பிஜேபி பயன்படுத்துது. உங்களுக்கு ஒய்+ செக்யூரிட்டி கொடுத்துருக்கு. பிகே அனுப்பி விட்டுருக்கு. பண்ணையார்கள் இருந்த காலம் போய் பதவிக்காக வந்தவரெல்லாம் பண்ணையார மாறிட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்கல்ல. அப்ப இந்த லாண்ட்ரி பண்ணையார் உங்ககிட்ட நிக்கிறாரு, அவர் யாரு ஃபண்ட் பண்ணது? உங்களுடைய போராட்டம் மத்திய அரசை எதிர்க்கும் பொழுது சாஃப்டா மென்மையாயிடுறீங்க. மாநில அரசை எதிர்க்கும் போதும் நீங்க வந்து பயங்கரமா உங்க சினிமா டயலாக்லாம் எழுதுறீங்க. அண்ணாமலை சொல்றதே நீங்க ஏன் சொல்றீங்க? சீமான் சொல்றதே நீங்க ஏன் சொல்றீங்க? உங்களுக்குன்னு வித்தியாசமா திமுக அரசை எதிர்ப்பதற்கு ஒண்ணுமே இல்லையா? எதுவுமே இல்லையா? எல்லாரையும் போல அரசியல் பண்றதுக்கு நீங்க எதுக்கு? விஜய் எதுக்கு? அண்ணாமலை போல அரசியல் பண்றதுக்கு விஜய் எதுக்கு? சீமானை போல அரசியல் பண்றதுக்கு விஜய் எதுக்கு? ஸ்டாலினை போல அரசியல் பண்றதுக்கு விஜய் எதுக்கு? எடப்பாடியை போல அரசியல் பண்றதுக்கு விஜய் எதுக்கு? உன் அரசியல் வந்து எல்கேஜி யூகேஜி அப்படின்னு நீ பேசிட்டு போவ, கதை சொல்லிட்டு போவ. இந்த கதையை கேட்கறதுக்கு ஒரு உன்னை நம்பி இருக்கக்கூடிய ஃபேன் கூட்டம் வேணா கேட்கலாம். சிந்தனை பண்ணக்கூடிய ஒரு இளைஞன் விஜய்னால எனக்கு என்ன? அப்ப அந்த நடிகர் தானாக வருகிறார் என்று நான் நினைச்சேன். அவர் உண்மையிலேயே நல்லது செய்யக்கூடியவர் தான் நான் நினைச்சேன். ஆனா இப்பொழுது அவர் பின்னால ஒட்டுமொத்தமா பிஜேபி இயக்குகிறது என்பது அவருடைய வார்த்தைகளில் இருந்தே தெரிகிறது. புரிஞ்சுட்டீங்களா? 1000 காரணம் இருக்கு திமுகவை எதிர்த்து போராடுவதற்கு. ஆனா ஒரு எதிர்க்கட்சியும் அதன் வேலையை செய்வதில்லை. அப்புறம் எப்படி மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போடுவாங்க? வணக்கம் சார். வணக்கம் ஜெயசங்கர். நேத்து தாவேகாவினுடைய 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நடந்தது. அதுல விஜய், பிரசாந்த் கிஷோர், ஆதவ அர்ஜுனான்னு அந்த கட்சியை சேர்ந்தவர்களும் சிறப்பு விருந்தினராக இருந்த பிரசாந்த் கிஷோர் உட்பட பேசினாங்க. அந்த ஈவெண்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு விஜய் சரியான திசையில பயணிக்கிறாரு அப்படின்னு தோணுச்சா சார்? 2ஆம் ஆண்டு விழாவை துவக்கத்தில் அடியெடுத்து வைக்கக்கூடிய விஜய்க்கும் தாவேகாவுக்கும் வாழ்த்துக்கள். முதல்ல விஜய் வந்து இப்பொழுதுதான் 1 வருஷம் ஆயிடுச்சு அரசியல். இந்த 1 வருஷத்துல அவர் எந்த அரசியல் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. மாநாடு நடத்தினாரு, அப்புறம் சிலைகளுக்கு மாலை போயிருந்தாரு, பரந்தூர் போனாரு, பரந்தூர் போய் பரப்புரை பண்ணாரு. அவ்வளவுதான் அரசியல், அவருடைய அரசியல். மற்றபடி ட்விட்டர் அரசியல் தான். இப்பொழுதுதான் அரசியலுக்கு அடியெடுத்து வைக்கிறார் என்று கருதுகிறேன். இனிமேலாவது அரசியலை அவர் இறங்கி செய்வார்னு நினைச்சேன். ஆனா அவருடைய ஸ்பீச்சில் ஒன்றும் சத்து இல்லாத மாதிரி இருக்கு. அவருடைய நேற்றைய அவருடைய பேச்சு ஒரு தமிழகத்தினுடைய ஒரு ஜீவாதார பிரச்சனை, அதாவது மொழி பிரச்சனை. இந்த மொழி பிரச்சனையை வைத்து தான் திமுகவே ஆட்சிக்கு வந்தது. இந்த மொழி பிரச்சனையில் இருமொழி கொள்கைக்கு சட்ட அங்கீகாரத்தையும் அரசியல் சாசன அங்கீகாரத்தையும் திராவிட முன்னேற்ற கழகம் பெற்று தந்தது ஜவஹர்லால் நேருட்டு இருந்துச்சு. இன்றைக்கும் மத்திய அரசு தொடர்ந்து
நம்ம இந்தியாவுடைய இஸ்ரோ விண்வெளிக்கு ராக்கெட் அனுப்பிட்டு இருக்கு. நிலவிலே தண்ணீர் இருப்பதை கண்டறிவதற்கு முயற்சித்துட்டு இருக்கு. தண்ணீர் கண்டறிந்தது. மங்கள்யானுக்கு செவ்வாய் கிரகத்துக்கு மங்கள்யான் அனுப்பிச்சிச்சு. இப்படி தொடர்ந்து பல்வேறு ராக்கெட் அனுப்பிச்சிட்டு இருக்கு. ஆனால் அந்த மத்திய அரசு மட்டும் தொடர்ந்து தமிழகத்தின் மேலே இந்தி திணிக்க முயற்சிக்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட நீங்கள் இந்தி என்பது யாருக்கும் தாய்மொழி அல்ல. எந்த ஒரு மொழிவழி தேசிய இனங்களுக்கும் தாய்மொழி இந்தி கிடையாது. ஆனால் இந்தியாவை மொழிவழி தேசிய இனங்களால் இணைக்கப்பட்ட யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் இந்தியா. அப்போ அந்த இந்தியாவில் இந்த இந்தியை 19ஆம் நூற்றாண்டுலாம் இதுக்கு ஸ்கிரிப்டே வந்தது, தேவநாகரி ஸ்கிரிப்டை. எப்போ 19ஆம் நூற்றாண்டில் நம்ம 3000 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்கிரிப்ட் கண்டுபிடிச்ச பிரம்மி ஸ்கிரிப்ட்லேருந்து கிரந்தக எழுத்துலேருந்து அடுத்து வட்ட எழுத்துக்களாக மாறி இன்றைக்கு தமிழ் எழுத்து இன்றைய வடிவத்தை பெற்றிருக்கிறது. 3000 ஆண்டுகள் பழமையான மொழி தமிழ் மொழி. திராவிட மொழி குடும்பத்தில் மூத்த மொழி தமிழ் மொழி. இது ஆரிய மொழி குடும்பத்தில் பல்வேறு மொழிகளில் இருந்து எடுத்து தேவநாகரி ஸ்கிரிப்டால் உருவாக்கப்பட்டது இந்தி மொழி. 44 எழுத்து தான் அது. ஆனால் இவர்கள் தொடர்ந்து திணிக்க முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இந்தி பெல்ட் என்று ஒரு 9 மாநிலங்கள் இப்போது உருவாயிருக்கு. மொத்தம் 28 மாநிலங்கள். மற்றதெல்லாம் ஸ்மால் ஸ்டேட்ஸ், யூனியன் டெரிட்டரிஸ். அப்போ இந்த 28 மாநிலங்களில் 9 மாநிலங்கள் இந்தி பெல்ட்னு இப்போ சொல்கிறான். அந்த 9 மாநிலங்களுடைய ஒரிஜினல் தாய்மொழிகளை அழித்து இந்தி இன்றைக்கு தாய்மொழியாக உயர்ந்து நிற்கிறது. அப்போ என்னாச்சு? சுதந்திரம் வாங்கினதுலேருந்து இந்த 70 ஆண்டு காலத்தில் இந்தியை திணித்ததின் காரணமாக 9 மொழிவழி தேசிய இனங்களின் மொழிகள் அழிக்கப்பட்டு இன்றைக்கு இந்தி வந்திருக்கு. இதை எதிர்த்து தமிழகம் போராடி கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழகமும் போராடி கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் போராடுகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போராடுகிறது. அனைத்து கட்சிகளும் போராடி கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தை திணிப்பது ஒருத்தன் திணிக்கிறான். மத்திய அரசு, அது காங்கிரஸாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், திணிக்கிறாங்க. அதை எதிர்த்து தமிழகம் போராடி கொண்டிருக்கிறது. இந்த ரெண்டையுமே எப்படி நீங்கள் ஒரு சிம்பிளிஃபை பண்ணுவீங்க? அப்போ உங்களுக்கு கொடுத்த அஜெண்டா என்ன அஜெண்டா? இந்த மொழிவழி மும்மொழி திட்டத்தை எதிர்க்கக்கூடிய இந்த போராட்டத்தை ஒரு உச்சபட்ச நட்சத்திரமான விஜய் மூலமாக இதை எல்கேஜி யூகேஜி சண்டை என்ற அளவுக்கு கீழ்த்தரமாக கொச்சைப்படுத்தி ஒரு நல்லிஃபை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி இந்த மொழிவழி போராட்டத்தையே ஒரு சிம்பிளிஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு அஜெண்டா உங்களுக்கு யார் கொடுத்தது? இப்போ உங்களுக்கு ஒன்று இந்தி மொழி திணிப்பை எதிர்க்கிறேன்னு சொல்லணும். உங்கள் கொள்கையில் நீங்கள் என்ன வேணாலும் எழுதி கொடுத்ததெல்லாம் வச்சுருக்கலாம். ஆனால் என்ன பேசுகிறீங்க? நீங்கள் என்ன பேசுகிறீங்க? அப்போ நீங்கள் என்ன எல்கேஜி யூகேஜி சண்டையாது? இந்த ஹேஷ்டாக் போடுறது தானே அப்படி சொல்கிறாரு. ஹேஷ்டாக் நீங்கள் என்ன ஹேஷ்டாக் போட்டீங்க? அவங்க ஹேஷ்டாக் போடுறாங்க, போட்டு விளையாடுறாங்க. அவங்க கெட் அவுட் மோடின்றாங்க, கெட் அவுட் ஸ்டாலின்றாங்க, போடுறாங்க. நீங்கள் என்ன கெட் அவுட்னு போடுறீங்க? யாரை? பிரசாந்த் கிஷோரை கெட் அவுட் சொன்னீங்களா? பிரசாந்த் கிஷோர் கெட் அவுட்னு போட்டீங்க. அதை பார்த்து பிரசாந்த் கிஷோர் நம்மளை தான் கெட் அவுட் சொல்கிறான்னு சொல்லி அந்த கழுத்து போட ஓடி போயிட்டாரு. புரியுதுங்களா? அப்போ உங்கள்ட்ட என்ன பர்பஸ் இருக்கு? உங்கள் அரசியல் என்ன புரிதல் இருக்கு? அரசியல் புரிதல் வேணாமா? ஒரு மிகப்பெரிய ஒரு 1ஆம் ஆண்டு முடிவு பெற்று 2ஆம் ஆண்டு துவக்க விழா ஒட்டுமொத்தமாக கூட்டு நடத்துறீங்க. அங்கேயும் போய் ஆடியோ லான்ச்சில் பேசுன மாதிரி ஏவனோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை வச்சுக்கிட்டு நீ வாட்டில் பேசிட்டு போகிறதுக்கு தான் அரசியல் தலைவரா நீங்கள்? இப்போ உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க? என்ன அரசியல் பண்ணுறீங்க நீங்கள்? ஒரு தமிழ் மொழியை காப்பதற்கு மும்மொழி திட்டத்தை திணிப்பதை எதிர்த்து, புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகமும் போராடி கொண்டிருக்கிறது. அதை சிம்பிளிஃபை பண்ணி நல்லிஃபை பண்ணி அதை ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு பிரச்சனை மாதிரி ஆக்கி உங்கள் இளைஞர்களை நீங்கள் அரசியல் படுத்துறீங்க. அப்படின்னா உங்கள் நீங்களே அப்படி இருந்தீங்கன்னா உங்களை நம்பி வரக்கூடிய அத்தனை இளைஞர்கள் எப்படி இருப்பான்? அவங்களுடைய டேக்அவே என்ன? அந்த டேக்அவே நீங்கள் நல்லிஃபை பண்ணுறீங்க, சிம்பிளிஃபை பண்ணுறீங்க. அப்போ யாருக்காக சிம்பிளிஃபை பண்ணுறீங்க? கொள்கையில் நாங்கள் மும்மொழி திட்டத்தை எதிர்ப்போம், இருமொழி கொள்கைன்னு வச்சுக்கிட்டீங்க. ஆனால் அந்த கொள்கையை உணர்ந்துருக்கீங்களா? நீங்கள் உணர்ந்திருந்தா நீங்கள் எல்கேஜி யூகேஜி சண்டைன்னு பேசியிருப்பீங்களா? கெட் அவுட் மோடி, கெட் அவுட் ஸ்டாலினுக்கு இடையில டிவிகேஎஃப்ஆர்டின்னு நம்ம பசங்க புகுந்து சம்பவம் பண்ணிட்டாங்கன்றீங்க. அப்போ உங்கள் பசங்களும் அந்த எல்கேஜி யூகேஜி சண்டையில் ப்ரீகேஜியா உங்கள் பசங்க? அப்போ உங்கள் பசங்க ப்ரீகேஜி பசங்களா? அப்போ என்ன நீங்கள் அரசியல் பேசுகிறீங்க? இன்றைக்கு நடக்கக்கூடிய யதார்த்த அரசியலுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அப்போ நீங்கள் என்ன எதிர்கட்சியாக செயல்படுவேன்னு சொல்கிறீங்க? என்ன எதிர்கட்சியாக செயல்படுறீங்க? எதிர்கட்சியாக நீங்கள் அடுத்த வரக்கூடிய
ஒரு வருஷத்துல நான் எதிர்க்கட்சியா செயல்படுவேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எதிர்க்கட்சியா நீங்க என்ன செயல்பட்டு இருக்கீங்க இது வரைக்கும்? கடந்த ஓராண்டுகள்ல என்ன எதிர்க்கட்சியா செயல்பட்டு இருக்கீங்க? இன்றைக்கு 1.5 லட்சம் ஜாக்டோ ஜியோ உன்னுடைய ஊழியர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் போராடிக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு நான் ஆட்சிக்கு வந்தால் அவர்களது கோரிக்கையை நிறைவேற்றுவேன்னு வாக்குறுதி கொடுத்தவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். 1.5 லட்சம் பேர் போராடிட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி பேசுவதற்கு உங்களுக்கு அரசியல் ஞானம் இருந்ததா? அரசியல் தெளிவு இருந்ததா? அரசியல் புரிதல் இருந்ததா? ஏன் பேசல? அவங்கள பத்தி பேசியிருக்கணுமா இல்லையா? அதுல நீங்க ஸ்டாலினை எதிர்த்து செய்யக்கூடிய அரசியல். அவங்க சொல்றது என்னன்னா, நாங்க பேசி பேசி என்ன ஆக போகுது, எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் தான். 2026ல அது தாவேக்கா ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் மாறிடும். என்ன ஆட்சிக்கு வந்தா மாறிடும்? ஒண்ணுமே பேச தெரியாத கூமுட்டையெல்லாம் கொண்டு போய் ஆட்சிக்கு வந்தா எப்படி நடக்கும்? அது உனக்கு ஒண்ணுமே அரசியலே புரிதல் இல்லையே. ஒன்றும் அரசியல் புரிதல் இருந்தா தானே அரசியல் டயலாக் இருக்கணும்ல. நீ அரசியல்ல என்ன நிலைப்பாடு எடுக்கிறேன்னு தெரியணும்ல, மக்களுக்கு, இளைஞர்களுக்கு தெரியணும்ல. அரசியல்ல உன்னுடைய ஸ்டாண்ட் என்ன, இந்த பிரச்சனைகளுக்கு உன்னுடைய தீர்வு என்ன, இந்த இஷ்யூஸுக்கு உன்னுடைய தீர்வு என்ன. யூஜிசியினுடைய டிராஃப்ட் ரெசல்யூஷன் ஒட்டுமொத்தமா மாநில அரசால் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களை கபலீகரம் பண்ணுது. பல்கலைக்கழகத்தை துணைவேந்தர் நியமிக்கக்கூடிய அதிகாரத்தை கவர்னருக்கு கொடுக்குது. பல்கலைக்கழக ஆசிரியர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரத்தை தன் பக்கம் இழுக்குது. அங்க கான்ட்ராக்ட் ஆசிரியர்கள் தான் நியமிப்பேன்னு சொல்லுது. அப்ப இனிமேல் பல்கலைக்கழக ஆசிரியராக கூட தமிழகத்தினுடைய படித்த போஸ்ட் கிராஜுவேட் படித்த மாணவர்கள், எம்ஃபில் முடித்த மாணவர்கள், பிஹெச்டி முடித்த மாணவர்கள் யாரும் தமிழகத்திலே பல்கலைக்கழகத்தில் ப்ரொஃபஸராவோ பேராசிரியரோ துணை பேராசிரியரோ ஆக முடியாது என்ற நிலைமையை உருவாக்கி வைத்திருக்க மத்திய அரசு. உன்னுடைய நிலை என்ன? உன்னை பின்பற்றக்கூடிய இளைஞர்கள் தானே, படித்த இளைஞர்களும் உன்னை பின்பற்றாங்கல்ல, பிஎஸ்சி எம்எஸ்சி படித்த பசங்களும் உன்னை பின்பற்றாங்கல்ல. அந்த பசங்களுக்கு பேராசிரியர் ஆகணும்னு அக்கறை இருக்காதா? பல்கலைக்கழகத்தில் சேரணும்னு அக்கறை இருக்காதா? சேர முடியாது என்ற நிலைமையை உருவாக்கியது மத்திய அரசு. போராடிக்கிட்டு இருக்காங்க. உன்னுடைய நிலைமை என்ன? என்ன புரிதல் இருக்கு? இந்த புரிதலே இல்லாம நான் முதலமைச்சர் ஆகிட்டா நீங்க எல்லாத்தையும் சரி பண்ணிடுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? மோடியிலிருந்து ஸ்டாலின் வரைக்கும் அவங்களுடைய வெற்றிக்கு பங்காற்றிய பிகே பேசும்போது, தமிழ்நாட்டினுடைய நம்பிக்கை விஜய் ஜெயிச்சிட்டாருன்னா நான் தமிழ்ல உங்களுக்கு நன்றி உரை வாசிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இப்படிதான் மோடி ஊர் வணக்கம் திருக்குறள் எல்லாம் பேசி பார்க்கிறாரு, தமிழ்ல பேசி பார்க்கிறாரு. பிகே பிஜேபியினுடைய ஒரு ஸ்லீப்பர் செல், மோடியினுடைய ஸ்லீப்பர் செல் தான் பிகே. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. பிகே மோடி கிட்ட சேர்ந்து அந்த 2014 கேம்பெயின் பண்ணி முடிஞ்ச உடனே பிகேயால மோடி ஜெயிக்கல. காங்கிரஸ் மேல யூபிஏ கவர்மெண்ட் மேல இருந்த அதிருப்தி, ஊழல் குற்றச்சாட்டு, மோடியை பிம்பமாக உருவாக்கப்பட்ட பிம்பம், இது எல்லாம் சேர்ந்து தான் ஜெயிச்சுது. ஆனா அந்த பிம்பத்தை மோடிட்டு இருந்து இவரை விலக்கி வைக்கிறதுக்கு ஒரு நாடகம் நடத்தப்பட்டது. எனக்கு நான் டெல்லியில இருந்தனால எனக்கு தெரியும். மோடி இவரை பார்க்க மாட்டாரு, பிகே பார்க்க மாட்டாரு, உங்க டீமை கலைச்சிட்டு போங்கன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு நாடகம் கிரியேட் பண்ணாங்க. அங்க கிரியேட் பண்ணி பிகேக்கும் மோடிக்கும் தகராறு, அப்ப பிகே தனியா போய் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி, இது எல்லாமே செட்டப் பண்ணது அந்த மோடி குரூப் தான். குரூப் பண்ணி நீ எதிர்கட்சி யாரெல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய மாநிலங்கள் அங்கெல்லாம் போ, என் பேரை வச்சுக்கோ, உனக்கு எனக்கு இப்போ சம்மந்தம் கிடையாது, நீ போய் எல்லாத்தையும் பண்ணு, அவன் ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சிருவான், நீ கிரெடிட் எப்படி எடுத்துக்க. ஆனால் அவன் டேட்டாவெல்லாம் எடு, எந்தெந்த இடத்துல அவன் ஜெயிக்கிறான், எப்படி அவனுக்கு செல்வாக்கு இருக்கு, எப்படி பயன்படுத்துறான், எப்படி மக்கள்கிட்ட போய் சேர்றான், எப்படி பணத்தை கொடுக்குறான், எப்படி கேஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி இருக்கு, மைக்ரோ லெவலில் எப்படி கேஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு, எப்படி ரிலீஜியஸ் ஈக்குவேஷன் இருக்கு, இதெல்லாம் ஸ்டடி பண்ணு, சர்வே பண்ணு, இந்த ஸ்டடி பண்ணி டேட்டாவெல்லாம் எடு, இந்த டேட்டாவெல்லாம் எடுத்து என்கிட்ட கொடு. இதில் மாட்டினதான் திமுக, இதில் மாட்டினதான் மம்தா பானர்ஜி, இதில் மாட்டினதான் ஜெகன்மோகன், இப்படி மாட்டினவங்க தான் இவங்க. 4 மாநிலங்களில் வெற்றி, 4 மாநிலங்களில் தோல்வி பிகே போனதில். அப்போ யாரு தோல்விக்கு யாருக்கு காரணம்? வெற்றிக்கு இவர் காரணம்னா தோல்விக்கு யாரு காரணம்? ஓகே, அப்போ ஜெயிக்கக்கூடியவங்களா பார்த்து உள்ளே போய் அவங்க எதிர்கட்சி டேட்டாவெல்லாம் எடுத்து கடந்த 2024 தேர்தலில் பிகே என்ன சொன்னார்? 390 இடங்கள்ல மோடி ஜெயிப்பார், எல்லா டிவிலையும் பேட்டி கொடுத்தாருல. ஏன் 240 ஆச்சு? எப்படி ஆச்சு அது? அப்போ இத்தனையும் பண்ணக்கூடிய ஒரு பிகே இன்றைக்கு கிட்டத்தட்ட இந்த பிகே நான் தான் கூட்டு வந்தேன் திமுகவுக்கு அப்படின்னு ஆதவர்ஜுனா சொல்றாரு. அப்போ என்ன அர்த்தம்? லாட்ரி பணம் கொடுத்து நான் கூட்டு வர்றேன் என்று சொன்னதை திமுக ஏற்றுக்கிடுச்சோ என்னமோ தெரியல நம்மளுக்கு.
திமுக பணம் கொடுத்துச்சா இல்லை லாட்ரி மார்ச்சின் கொடுத்தாரா யாதவ் அர்ஜுனா மூலமா 350 கோடின்னு சொன்னாங்க. எவ்வளோ கொடுத்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது, யார் கொடுத்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகே, அப்போ பிகே கூட்டு வந்தாப்புல அப்படின்னா பிகே யார் மூலமா வந்தது? பிகே யார் கூட்டு வந்தது? யாதவ் அர்ஜுனா கூட்டு வந்திருக்காரு. கூட்டு வந்து திமுகவை ஒட்டுமொத்த டேட்டாவை எடுத்து இன்னைக்கு செந்தில் பாலாஜி உள்ளே இருந்தாருன்னா அதுக்கு காரணம் ஒட்டுமொத்தமாக கிரவுண்ட் லெவலில் ஃபண்டு பண்ணி நடத்துறது செந்தில் பாலாஜி. இந்த ஆளை பிடிச்சி 1 வருஷம் உள்ளே போடுறான், இந்த டேட்டா வச்சு உள்ளே ஒதுக்கி போட்டான். அடுத்து திமுகவுடைய முக்கியமான அமைச்சர்கள் யாரெல்லாம் பணத்தை செலவழிக்கிறாங்க அவங்களெல்லாம் ரைடு விடு, இடி ரைடை விடு, அவங்களெல்லாம் கைக்குள்ளே போடு. பிடிச்சிட்டாங்களா? இதெல்லாம் பண்றதுக்கு சென்ட்ரல் ஏஜென்சிஸ் இருக்கு, இடி, சிபிஐ. இருந்தாலும் உள்ளே போய் எடுக்கணும்ல, உள்ளே போய் டேட்டா எடுக்கணும்ல, யார் பண்ணுறதுன்ற எடுக்கணும்ல டேட்டா. எல்லா டேட்டாவையும் கொடுத்தாங்க. திமுக ஏமாந்தது. பிகேக்கு 350 கோடி கொடுத்து தன்னைத்தானே எக்ஸ்போஸ் ஆகி நிற்கிறாங்க. ஜெயிச்சது திமுகனால, ஜெயிச்சது திமுகவுடைய கொள்கையினால, கூட்டணியினால, தமிழக மக்கள்னால. பிகேனால ஜெயிக்கல, இதை தெரிஞ்சுக்கணும். அப்போ இன்னைக்கு அதே பிகேயை இன்னைக்கு கூட்டு வந்து பண்ற. பிகேக்கு ஏதாவது கொள்கை இருக்கா? பிகேக்கு ஏதாவது கொள்கை? கட்சி ஆரம்பிச்சிட்டாரே கொள்கை. பிகேக்கு ஏதாவது கொள்கை இருக்கா? இந்த சித்தாந்தத்தை எதிர்த்து நான் போராடுவேன், கொள்கை இருக்கா? இப்போ நீ திமுகவுக்கும் ஒர்க் பண்ணுவ, தாவக்காவுக்கும் ஒர்க் பண்ணுவ. அப்போ நீ யாரு? அப்போ நீ வந்து ஒரு பொலிட்டிக்கல் புரோக்கர். அப்போ இந்த பொலிட்டிக்கல் புரோக்கர் வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக நீங்கள் உட்காருவீங்க. அப்போ இந்த பொலிட்டிக்கல் புரோக்கரை நோக்கி தன்னை நம்பாத விஜய், தன்னை நம்பி களத்தில் இறங்காத விஜய் இன்றைக்கும் அரசியல் நடத்தது யாரை நம்பி? ஜானவர கேசாமியை நம்பி, புஷ்யானந்தை நம்பி, இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனாவை நம்பி, இன்னும் இப்போ பிகே நம்பி. தலைவர்கள் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு வியூக வகுப்பாளர்களை வச்சுதான் இன்னைக்கு இயங்குறாங்க. இன்னைக்கு சூழல் அப்படிதானே இருக்கு. கருணாநிதிக்கு வியூக வகுப்பாளர் எழுதி கொடுத்தாங்களா அறிக்கை? இல்லை ஜெயலலிதாவுக்கு அறிக்கை எழுதி கொடுத்தாங்களா? எம்ஜிஆருக்கு அறிக்கை எழுதி கொடுத்தாங்களா? இல்லை விஜயகாந்துக்கு அறிக்கை யாராவது எழுதி கொடுத்தாங்களா? வியூக வகுப்பாளர்கள் இன்னைக்கு நிகழ்கால தலைவர்களுக்கு தேவைப்படுறாங்க. அப்ப நீங்க எதுக்கு அவங்களுக்கே ஓட்டு போட்டுடலாமே. அப்ப உங்களுக்கு வந்து நீங்க அறிக்கை விடுறது வீக வகுப்பாளர்கள் எழுதி கொடுக்கறதா அறிக்கை விடுவீங்க, ட்வீட் பண்றது வீக வகுப்பாளர் எழுதி கொடுத்தா ட்வீட் பண்ணுவீங்க. உங்களுக்குன்னு அரசியல் புரிதல் கிடையாது, உங்களுக்குன்னு அரசியல் தெளிவு கிடையாது, உங்களுக்குன்னு அரசியல் பண்ணக்கூடிய யாருக்கு பண்ணணும், உங்களை நம்பி வரக்கூடிய இளைஞர்களுக்கு அரசியல் பண்ண தெரியாது, பேச தெரியாது. உங்களை நம்பி வரக்கூடிய லட்சக்கணக்கான பெண்களுக்கு ஆதரவா நீங்க பேச மாட்டீங்க. ஓகே, யார் எழுதி கொடுக்குறானோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேசுவீங்க. அப்போ ஒரு மிகப்பெரிய மொழி போராட்டத்தை எல்கேஜி யூகேஜின்ற மாதிரி நல்லிஃபை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி அதை வந்து ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு உங்களை வந்து பிஜேபி பயன்படுத்துது. உங்களுக்கு ஒய் ப்ளஸ் செக்யூரிட்டி கொடுத்துருக்கு, இப்போ பிகே அனுப்பி விட்டுருக்கு. பிகே வந்து நிறைய பேருக்கு ஒர்க் பண்ணாலும் எங்கேயுமே பொது மேடைகளில் உட்கார்ந்து அந்த தலைவர்களை ஆதரிச்சுலாம் பேசினது இல்லை. அப்படிப்பட்டவர் விஜய் பக்கத்தில் உட்கார்ந்து தமிழ் தெரியாதவர் நான் தமிழ் கத்துக்கிட்டு உங்களுக்கு நன்றி உரையாற்றுவேன், தோனியை விட நான் பாப்புலரான ஒரு நபரா மாறுவேன்லாம் சொல்றாரு. அப்படின்னா இந்த பாண்டிங் எப்படி வந்திருக்கும்? அந்த பாண்டிங் வந்து பணத்தினால வந்தது பாண்டிங். எங்க ஒரு பைசா இல்லாம பிகே கூட்டு வந்துருங்க பார்ப்போம். அவருக்கு ஃபண்டிங் பண்ணி கூட்டு வந்தது யாரு? எப்படி ஃபண்டிங் பண்ணது? அப்ப விஜய்க்கு என்ன, எவனோ ஒருத்தன் ஃபண்டு பண்றான், லாட்ரி பண்ணையார் வந்து ஃபண்டு பண்றாரு, அந்த ஃபண்டை வந்து நம்ம ஏத்துக்குவோம். அப்ப நீ பண்ணையார்கள் இருந்த காலம் போய் பதவிக்காக வந்தவரெல்லாம் பண்ணையாரை மாறிட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்கல்ல. அப்ப இந்த லாட்ரி பண்ணையார் உங்ககிட்ட நிக்கிறாரு, அவர் யாரு ஃபண்டு பண்ணது? உங்க மாநாடு நடத்துனது எந்த பணத்துல நடத்துறீங்க? உங்க சொந்த பணத்துல நடத்துனீங்களா? யார் உங்களுக்கு ஃபண்டு பண்ணது? இது வரைக்கும் வெளிப்படையா அறிக்கை இருக்கா? நீங்க ஊழல் எதிர்த்தவர் தானே, வெளிப்படையா அறிக்கை இருக்கா? மாநாடு நடத்துறதுக்கு எவ்வளவு செலவாச்சு? ஃபண்டு பண்ணது யாரு? அப்ப இன்னைக்கு 400 கோடியை விட்டுட்டு வர்றீங்க, 400 கோடியை விட்டுட்டு ஒரு படத்துக்கு 400 கோடியை விட்டுட்டு வர்றீங்கன்னு சொல்றீங்க நீங்க. அப்ப இன்னி வரக்கூடிய அரசியல் காலகட்டத்தில் இந்த பணத்தை யார் கொடுத்தது உங்களுக்கு? அப்ப யாரோ உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல இருந்து இயக்குறாங்கன்னு தானே அர்த்தம். யார் இயக்குறா? அந்த கொஸ்டின் வருமா இல்லையா? அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அப்ப அந்த உங்களை இயக்குவதனால்தான் உங்களுக்கு ஒய் பிளஸ் செக்யூரிட்டி கொடுத்துருக்கு பிஜேபி அரசு, மோடி அரசு. யாரையும் கேட்காமைய இன்னைக்கு வரைக்கும் நீங்க மறுத்திருக்கீங்களா செக்யூரிட்டி வேணான்னு? நீங்க உங்களுக்குன்னு ஒரு செக்யூரிட்டி வச்சிருக்கீங்கல்ல. பாஜகவை கடுமையா எதிர்க்கிற கட்சி தலைவர்களுக்கு கூட அந்த பாதுகாப்பு இருக்கு. இருக்கு. அந்த எத்தனை பேருக்கு இருக்கு? எத்தனை எதிர்கட்சி தலைவர்களுக்கு இருக்கு சொல்லுங்க பாப்போம். இவருக்கு அண்ணாமலைக்கு இசட் செக்யூரிட்டி இருக்கு, உனக்கு ஒய் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகே, உங்களுக்கு தான் எம்ஜிஆருக்கு ஏதாவது செக்யூரிட்டி கொடுத்தாங்களா யாராவது? அவரோட ஓன் பாடி கார்ட்ஸ் தான் அவருக்கு செக்யூரிட்டி. சண்டை பயிற்சியாளர்கள்லாம் அவருக்கு செக்யூரிட்டி. அப்படி பவுன்சர்ஸ் வச்சாலும் அதுவும் பிரச்சனை ஆயிருது. அப்ப உங்களுக்கு வந்து ஒய் செக்யூரிட்டி கொடுத்தது யாரு? அதை மறுத்திருக்கீங்களா அது வரைக்கும்? இப்போ ஏத்துக்கிட்டீங்கல்ல நீங்க. அப்ப நீங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் மோடியை பத்தி பேசிருக்கீங்களா? அமித்ஷா பத்தி பேசிருக்கீங்களா? பிஜேபியினுடைய அரசை பத்தி பேசிருக்கீங்களா?
கவர்னர் உட்காந்து நாட்டாம பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. மத்திய அரசு சுப்ரீம் கோர்ட்டு தலையில 10 ஓட்டம் கொட்டின பிறகும் நான் செய்ததான் கரெக்ட்னு சொல்லி வாதாடிட்டு உட்காந்துருக்காரு. என்ன அவரை பத்தி ஏதாவது நீங்க பேசியிருக்கீங்களா? அம்பேத்கர் பத்தி அமித்ஷா பேசினப்ப அமித்ஷாவை கண்டிச்சிருந்தார் பெயர் குறிப்பிட்டு. ஆளுநர் தேநீர் விருந்துக்கு அழைத்தும் இவங்க போகல. என்ன ட்விட்டர்ல போட்டா போதுமா? ட்விட்டர்ல 1008 பேர் ட்விட்டர்ல போடுறாங்க, அமித்ஷாவை கண்டிக்கிறாங்க, மோடியை கண்டிக்கிறாங்க. நீ கண்டிச்சா போதுமா? அதில் கண்டிச்சா போதுமா? அது ஏன் உங்களுடைய போராட்டம் மத்திய அரசை எதிர்க்கும் பொழுது சாஃப்டா மென்மையாயிடுறீங்க, மாநில அரசை எதிர்க்கும் போதும் நீங்க வந்து பயங்கரமா உங்க சினிமா டயலாக் எல்லாம் எழுதுறீங்க. ஓகே, அப்ப மத்திய அரசை எதிர்க்கிறதுக்கு உங்களுக்கு துணிவு இல்லை, மத்திய அரசை எதிர்த்து களத்துல போராட்டத்தில் இறங்குவதற்கு உங்களுக்கு சக்தி இல்லை, மாநில அரசை எதிர்த்து போராடுறீங்க. சரி, மாநில அரசை எதிர்த்தாவது கரெக்டா போராடுங்க. அண்ணாமலை சொல்றதே நீங்க ஏன் சொல்றீங்க? சீமான் சொல்றதே நீங்க ஏன் சொல்றீங்க? உங்களுக்குன்னு வித்தியாசமா திமுக அரசை எதிர்ப்பதற்கு ஒண்ணுமே இல்லையா? எதுவுமே இல்லையா? மக்கள் பிரச்சனைகளை பேச உங்களுக்கு தெரியுதா? சொல்லுங்க. மின்வாரிய பிரச்சனை உங்களால பேச முடியுதா? அரசு ஊழியர்கள் பிரச்சனை உங்களால பேச முடியுமா? ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தரேன்னு சொன்னாங்க, தரல. நியூ பென்ஷன் ஸ்கீம் தொடருது. பல்வேறு மாநில அரசுகள் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் எடுத்துட்டான், நடத்திட்டு இருக்கான். ஏன் தமிழ்நாடு நடத்த முடியல? கேள்வி கேட்க உங்களுக்கு தைரியம் இருக்கா? நான் வந்தா இப்படி நடத்துவேன், என்னால இப்படி செய்வேன்னு சொல்ல முடியுமா உங்களால? ஏன் சொல்லியிருக்கணுமா இல்லையா? உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது என்ன? அரசு ஊழியர்கள் இருந்து என்ன நீங்க கொடுக்குறீங்க? எல்லாரையும் போல அரசியல் பண்றதுக்கு நீங்க எதுக்கு? விஜய் எதுக்கு? அண்ணாமலை போல அரசியல் பண்றதுக்கு விஜய் எதுக்கு? சீமானை போல அரசியல் பண்றதுக்கு விஜய் எதுக்கு? ஸ்டாலினை போல அரசியல் பண்றதுக்கு விஜய் எதுக்கு? எடப்பாடியை போல அரசியல் பண்றதுக்கு விஜய் எதுக்கு? என்ன நீங்க வாட் இஸ் தட் யூ ஆர் பிரிங்கிங் டு தி நியூ டு தி டேபிள்? பொதுமக்களுக்கு என்ன பூசா கொண்டாடுறீங்க? ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவர்களோ இல்ல ஆட்சியில் இருப்பவர்களுக்கோ ஏதாவது ஒரு பின்னாடி வந்து ஒரு சிக்கல் இருக்கலாம், ஊழல் வழக்குகளோ இல்ல அவங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க, அதை வந்து மத்திய அரசு கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இவங்களை இயக்குது, மிரட்டுதுன்னு சொல்லலாம். விஜய்க்கு அப்படி எந்த ஒரு பின்னணியும் இல்லையா? ஒரு நடிகர், அவர் சம்பாதிச்சிருக்கிறார் அப்படின்னா இந்த கவர்மெண்ட்டை மீறி எதுவும் பண்ணியிருக்க முடியாது. ஒருவேளை அவருடைய டாக்ஸ் விஷயத்தெல்லாம் சில பேர் பேசுறாங்க, அதுல எதா இருந்தாலும் அரசாங்கத்துக்கு கண்டிப்பா தெரிய போகுது. அப்படி இருக்கும்போது அவர் எதை வச்சு மிரட்டி பணிய வச்சு இவ்வளவு பெரிய மக்களாக இருக்கிற ஒரு நடிகரை வந்து அவங்களுடைய ஆதாயத்துக்காக அவங்க பயன்படுத்த முடியுமா? அப்படியே அவங்க மிரட்டினாலும் பணியக்கூடிய இடத்துல விஜய் இருப்பாரா? அவருக்கு அப்படி தலைமையில கத்தியா ஏதாவது இருக்கா? அது கத்தி இதெல்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. இதில் நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க. அதாவது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் திமுகவை வீழ்த்தணும். ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே வீழ்த்த முடியாது, அதிமுகவை வீழ்த்தணும். அதிமுகவை வீழ்த்திட்டாங்க, மேக்சிமம் அவங்க வீழ்த்திட்டாங்க. 2ஆம் இடத்துக்கு வர வேண்டிய நேரத்தில் இன்றைக்கு வந்து எப்படி வர முடியும்? அப்படி வீழ்த்தின பிறகு ADMKக்கு 20% ஓட்டு இருக்கு. இவங்களால 18.5% தான் இவங்களால வந்திருக்க முடிஞ்சது, கூட்டணியோட சேர்த்து. தனியா நின்னா அதுவும் கிடையாது, பிஜேபிக்கு அதுவும் கிடையாது. இந்த கூட்டணியை அதிமுக இழுத்துக்கிருச்சு சட்டமன்ற தேர்தலுக்கு அப்படின்னா அந்த 6% ஓட்டு தான் பிஜேபிக்கு கிடைக்கும். இதுதான் அவங்களுடைய கிரவுண்ட் ரியாலிட்டி. அப்ப என்ன பண்ணணும்னா எல்லாரையுமே 20% கொண்டாடணும். எல்லாரும் இப்ப திமுகவும் 20%, 44% இருந்து 20% கொண்டாடணும். ஏடிஎம்கே ஆல்ரெடி கொண்டாந்தாச்சு, நம்ம வந்து 18.5% இருக்கோம். அப்ப திமுகவையும் 20% கொண்டாடணும்னா திமுகவை 44% இருந்து 20% விஜய் பக்கம் ஷிஃப்ட் பண்ணணும். இதுதான் அஜெண்டா. அப்ப எல்லாரும் 20% வந்துட்டா அப்ப 1% கூட எடுத்தா அவன் ஜெயிச்சிடுவான். அப்ப இல்லைன்னா கூட்டணி ஆட்சி அமைச்சிடலாம். 20 3 பேர் சேர்ந்தா 60% கூட்டணி ஆட்சி அமைச்சிடலாம். இதெல்லாம் வந்து கால்குலேஷன். ஆனா இங்க ரியாலிட்டின்னு பார்க்கும்போது திமுகவை எதிர்த்து விஜய் இங்க அரசியல் பண்றாரு. ஒரு 5 முனை போட்டி உருவாகுது, விஜய் தனித்து நிக்கிறாரு அப்படின்னா வாக்குகள் பிளவுபட்டு திமுக தானே ஜெயிக்க போகுது. அவர் உதவுவது திமுக தானே உதவுறாரு அப்படி பண்ணா. ஆமா, அது ஆக்சுவலா ரியாலிட்டியில பாத்தீங்கன்னா அது திமுகவுக்கு தான் பலனா இருக்கும். ஆனா இவிஎம் எப்படி ஹரியானாவில் பயன்படுத்தப்பட்டதோ, எப்படி மகாராஷ்டிராவில் பயன்படுத்தப்பட்டதோ, எப்படி டெல்லியில் பயன்படுத்தப்பட்டதோ, எப்படி 2024 பொதுத் தேர்தலில் பயன்படுத்தப்பட்டதோ, அப்படி தமிழகத்தில் இதுவரைக்கும் அதை இவிஎம்ஐ பயன்படுத்தலை. இந்த முறை பயன்படுத்துவாங்க. பயன்படுத்தி திமுகவை 100 சீட்டுக்கு கீழே கொண்டு வந்து அவங்க 100 தான், அவங்க தான் பெரும்பான்மை. ஆனால் அவங்களால ஆட்சி அமைக்க முடியாது. ஆனால் விஜய்க்கு ஒரு 30 சீட்டு 40 சீட்டு, ஏடிஎம்கேக்கு ஒரு 60 சீட்டு, பிஜேபிக்கு ஒரு 20 சீட்டு, இப்படி வந்து ஸ்பிரிட்டட் வெர்டிக்ட் வந்துருச்சு. மக்கள் வந்து பிரிஞ்சு போட்டாங்க ஓட்டை, எங்களுக்கு வந்துருச்சு. அப்போ என்ன 120 வந்துருச்சா? 3 பேர் சேர்ந்தா பிஜேபி சப்போர்ட்ல விஜயோ எடப்பாடியோ ஆட்சி அமைக்கிறாங்க. இன்ற நிலைமையை உருவாக்குவதற்கு போட்ட கிராண்ட் பிளான் தான் விஜயினுடைய என்ட்ரி, விஜய் கிரியேஷன். அப்போ அந்த விஜய் கிரியேஷனை உருவாக்கி விஜய் வந்து நான் இனிஷியலாக எதிர்பார்க்கும் போதும் விஜய் தனியாக தான் வர்றாரு நினச்சேன்.
விஜய் வந்து கண்டிப்பாக வந்து அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பிஜேபி அப்படின்லாம் சொன்னார். ஸோ இவர் தனியாக தான் வர நினைச்சு. ஆனால் நடக்கக்கூடிய நடவடிக்கைகள்லாம் பார்க்கும் பொழுது விஜய் வந்து ஆட்டுவிக்கப்படுகிறார் அப்படின்றது தெளிவாக தெரிகிறது. அப்போ இந்த விஜய் கொள்கை எதிரியா இருக்கவன் அரசியல் எதிரிக்கு கொள்கை எதிரிக்கு என்னங்க வித்தியாசம்? கொள்கை எதிரி தான் வந்து ஃபர்ஸ்ட் எதிரி. அப்ப அந்த கொள்கை எதிரியை எதிர்ப்பதற்கு உனக்கு துணிவில்லை, எதிர்த்து பேசுவதற்கு உனக்கு சக்தி இல்லை, எதிர்த்து போராடுவதற்கு உனக்கு வந்து தெம்பு இல்லை, எதிர்த்து களத்துல இறங்கி பாடுபடுவதற்கு தெம்பு இல்லை. எத்தனை பிரச்சனைகள் இருக்கு இன்னைக்கு. வந்து மொழி போராட்டம் ஒன்று, பல்கலைக்கழகத்தினுடைய டேக் ஓவர் பண்ணுறதுக்கு யூஜிசி டிராஃப்ட் ரெசல்யூஷன், அடுத்து வந்து என்இபி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஃபுல் ஃபர்ஸ்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான். நமக்கு வர வேண்டிய நியாயமாக வர வேண்டிய நிதியை தடுக்கிறான். பிஎம்சியில் கையெழுத்து போட்டால் தான் எஸ்எஸ்ஏ ஸ்கீமுக்கு வந்து நான் பணத்தை கொடுப்பேன்னு சொல்கிறேன், 2152 கோடியை. இத்தனை போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இது எதுவுமே நீ பேச மாட்ட, அரசியல் பேச மாட்டேன். உன் அரசியல் வந்து எல்கேஜி யூகேஜி அப்படின்னு நீ பேசிட்டு போவ, கதை சொல்லிட்டு போவ. இந்த கதையை கேட்கறதுக்கு உன்னை நம்பி இருக்கக்கூடிய ஃபேன் கூட்டம் வேணா நான் கேட்கலாமே ஒழிய, சிந்தனை பண்ணக்கூடிய ஒரு இளைஞன் விஜயினால எனக்கு என்ன, விஜயினால என் வாழ்க்கைக்கு என்ன உத்தரவாதம், விஜயினால என்னுடைய படிச்சிருக்கேன், இது எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா, விஜயினால அரசு ஊழியர் பிரச்சனை தீர்வாகுமா, விஜயினால மின்வாரிய பிரச்சனை தீர்வாகுமா, விஜயினால டிரான்ஸ்போர்ட் ப்ராப்ளம் சரியாகுமா, விஜயினால மீனவர் பிரச்சனை தீர்வாகுமா, விஜயினால இந்த பிரச்சனைலாம் தீர்வாகுமா, இதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்காரு, என்ன சொல்யூஷன் வச்சிருக்காரு சொல்ல முடியுமா? எதுவுமே சொல்ல தெரியாது. டைரக்டா 2026 சீஃப் மினிஸ்டர் ஆகி உடனே நான் வந்து எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு நீ சொன்னா அதை கேட்டு போறதுக்கு தமிழக மக்கள் என்ன இழிச்சவனா, இல்லை தமிழக மக்கள் என்ன அறிவு இல்லாதவர்களா? இல்லை வர்றவனெல்லாம் வந்து இப்போ ஒரு படத்தை காமிக்கிறான், இல்லை வந்து ஒரு இனத்தை காமிக்கிறான், இல்லை ஜாதியை காமிக்கிறான், இல்லை மொழியை காமிக்கிறான், இல்லை வந்து மதத்தை காமிக்கிறான், இல்லை வந்து சினிமாவை காமிக்கிறான். எல்லாரும் காமிச்சு மக்களை ஏமாத்துவதற்கு இந்த இளைஞர் கூட்டம் என்ன முட்டாள் கூட்டமா? நான் கேட்குறேன், தமிழக இளைஞர் கூட்டம் முட்டாள் கூட்டமா? எல்லாரும் பின்னாலே போறதுக்கு. சீமான் வந்து ஒரு பிரபாகரனோட இருந்தேன்னு ஒரு போட்டோ 15 வருஷமா ஏமாற்றப்பட்டிருக்குது தமிழக இளைஞர் கூட்டம். அந்த போட்டோ போலின்னு சொல்லி இன்னைக்கு நிரூபிச்சிட்டாங்க. ஆமகரி சாப்பிட்டது இது புனையப்பட்ட கதை நிரூபிச்சாச்சு. அப்ப தமிழ் தேசியம் என்பது பிரபாகரனாலே வாங்கி கொடுக்க முடியாத தமிழ் தேசியத்தை ஒரு அட்டகத்தி சீமான் வாங்கி கொடுப்பாருன்னு ஒரு இளைஞர் கூட்டம் நம்பிச்சு 15 வருஷம் வாழ்க்கையை இளைஞர் கூட்டம் வேஸ்ட் பண்ணுச்சு. இன்னைக்கு எல்லாம் ஒட்டுமொத்தமா காலியாகி இன்னைக்கு அடுத்து எங்கடா போறது அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கு. அப்ப ஒரு ஒட்டுமொத்த இளைஞர் கூட்டமும் இந்த மாதிரியான ஒரு அலங்கார சொற்களும் ஒரு திரைப்பட வசனத்தையும் இப்படி வந்து ஒரு எதுகை மோனையோட பேசக்கூடிய விஷயங்களையும் பேசி இவர்களை பார்த்து இவர்களை நம்பி ஏமாந்து தங்கள் எதிர்காலத்தை தொலைத்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர் கூட்டமாக தமிழக இளைஞர் கூட்டம் போய் கொண்டிருக்க என்று வேதனைப்பட வேண்டிய சூழல் இருக்கா இல்லையா? அப்ப இது வந்து ஒண்ணு. இன்றைக்கு வந்து சீமான் உண்மையில அவருடைய முகத்தை காமிச்சிட்டாரு. நான் வந்து பிஜேபி RSS ஆளு, நான் வந்து பெரியாரை 18 வருஷமா பெரியாரை பத்தி பேசின சீமான் 18 வருஷம் கழிச்சு ஞானோதயம் பெற்று பிஜேபி வாய்ஸாக ஒழிக்கிறார், RSS வாய்ஸாக ஒழிக்கிறார்னா சீமான் சாப்டர் க்ளோஸ். அப்ப அரசியல்ல சீமானுடைய சாப்டர் வந்து முடியுது. 15 வருஷம் இளைஞர்கள் ஏமாற்றப்பட்டதான் மிச்சம். அண்ணாமலை வந்தார், IPS ஆபீசர், ஒரு நேர்மையான அதிகாரி, ஒரு வந்துருவாரு, திமுகவை எதிர்த்து கொண்டாந்துருவாரு அப்படின்னாரு. அவரை பத்தி என்னடான்னா, அவரை பத்தி 1008 டன் கணக்கில் புகார் வருது. ஒரு கவுன்சிலர் ஆகல, ஒரு எம்எல்ஏ ஆகல, MP ஆகல, அமைச்சர் ஆகல, இப்பயே 1000 கோடி செத்துட்டாரு என்ற குற்றச்சாட்டு வருது. இது வரைக்கும் எந்த பதிலும் கிடையாது. ஓகே, எல்லாமே மத அரசியல் பண்றாரு. ஸோ இப்படிப்பட்ட அப்ப மத அரசியலை வெறுத்தது தமிழகம் இருந்தும் 18% மக்கள் மத அரசியலுக்கு ஆதரவாக நிற்கிறான் தமிழ்நாட்டில். இப்போ மத அரசியலுக்கு ஆதரவாக நிற்க, அதான் மேக்சிமம், அதுக்கு மேலே வர முடியாது. அப்போ இனிமேல் வந்து அண்ணாமலையினுடைய அந்த மத அரசியல் செல்லுபடியாகாது, பிஜேபியினுடைய செல்லுபடியாகாது, இதுக்கு மேலே போக முடியாது என்று நினைத்த பிஜேபி இப்போ புதுசாக ஒரு நடிகரை கொண்டு வந்து இறக்குது. அப்போ அந்த நடிகர் தானாக வருகிறார் என்று நான் நினைத்தேன். அவர் உண்மையிலேயே நல்லது செய்யக்கூடியவர் தான் நான் நினைச்சேன். ஆனால் இப்பொழுது அவர் பின்னால ஒட்டுமொத்தமாக பிஜேபி இயக்குகிறது என்பது அவருடைய வார்த்தைகளிலிருந்தே தெரிகிறது. அவர் எப்படி மென்மையான போக்கை பிஜேபிக்கிடம் கடைபிடிக்கிறார், எப்படி அமித்ஷா மோடியை பற்றி பேசாமையே கடைபிடிக்கிறார், எப்படி வந்து
பாசிசத்தையும் பாயசத்துக்கு ஈக்குவல் பண்ணி நல்லிஃபை பண்றார். அப்ப முக்கியமான பிரச்சனைகளில் தமிழகம் போராடக்கூடிய பிரச்சனைகளை ஒண்ணுமே இல்லாத பிரச்சனை மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி நல்லிஃபை பண்ணி ஒரு உச்சபட்ச நடிகர் ஒட்டுமொத்த போராட்ட உணர்வையும் மக்களது உணர்வுகளையும் நீர்த்து போக செய்யக்கூடிய வேலையில் இறங்கி இருக்கிறார் என்று சொன்னால் அது விஜய் தான் என்பது நேற்று பேசினதிலே தெளிவாக தெரிகிறது. அப்ப இப்படிப்பட்டவர்களை எப்படி நம்புவது? நீ என்ன இந்த நாட்டுக்கு நல்லது செய்ய போற? எப்படி உன்னை நம்பி இந்த இளைஞர்கள் வாக்களிப்பாங்க? அப்ப வர்றவன்லாம் சினிமாவை பயன்படுத்தி வரான், ஜாதியை பயன்படுத்தி வரான், மொழியை பயன்படுத்தி வரான், இனத்தை பயன்படுத்தி வரான், இல்ல மதத்தை பயன்படுத்தி வரான். வர்றவன் அத்தனை பேரும் இந்த எதிர்காலத்துல 2 கோடி இளைஞர்களுக்கான வாழ்க்கை முறை என்ன நீ அப்லீட் பண்ண போற? இந்த 2 கோடி இளைஞர்களுக்கு என்ன வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க? ஒண்ணும் கிடையாது. ஏழை எளிய மக்களுக்கு, பாட்டாளி மக்களுக்கு, மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் மக்களுக்கும் என்ன கொடுக்க போறீங்க? டீலிமிட்டேஷன் கொண்டாராம், தொகுதி மறுசீரமைப்பு மூலமா 39 தொகுதியை 31 தொகுதியை மாற்ற போறான்னு சொல்லி வந்திருக்கு. என்ன உங்களுக்கு அதை பத்தி தெரியும்? என்ன நீங்க பண்ண போறீங்க? அப்ப ஒட்டுமொத்தமா இந்த இந்தியாவே ஒரு யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு போயிட்டு இருக்கு. மதச்சார்பற்ற நாடு இன்றைக்கு ஒற்றை மதத்தை கொண்ட நாடாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை பற்றியெல்லாம் நீங்கள் கேள்வி எழுப்ப மாட்டீங்க, இதை பற்றியெல்லாம் நீங்கள் போராட மாட்டீங்க. திமுகவை எதிர்ப்பதற்கு 1000 காரணங்கள் இருக்கிறது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த 1000 காரணங்களை சரியாக பயன்படுத்துவதற்கு ஒரு எதிர்க்கட்சியும் இல்லை. திமுகவை எதிர்த்து போராடுவதற்கு, சரியாக எதிர்த்து போராடுவதற்கு இங்கே போராடக்கூடிய எந்த எதிர்க்கட்சிகளுக்கும் தகுதி இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? 1000 காரணம் இருக்கு திமுகவை எதிர்ப்பதற்கு, திமுகவை எதிர்த்து போராடுவதற்கு. ஆனா ஒரு எதிர்க்கட்சியும் அதன் வேலையை செய்வதில்லை. அப்புறம் எப்படி மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போடுவாங்க? பெரிய ஆபத்து, மத ஆபத்து இருக்கு. இப்ப பிஜேபி எதிர்க்க வேண்டும்னா இன்னைக்கு வேற ஆப்ஷனே கிடையாது நம்மளுக்கு திமுகவை தவிர. அந்த திமுகவை எதிர்த்து போராடணும்னா நீ சரியான ஆளா இருக்கணும், நீ நேர்மையான ஆளா இருக்கணும், நீ போராடக்கூடிய கட்சி சரியான கட்சியா இருக்கணும். நீயும் அடிமைதான் அப்படின்றப்ப இந்த அடிமைக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? எது அட்லீஸ்ட் வெளிப்படையா இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டு போயிடலாம் தானே மக்கள் முடிவு எடுப்பாங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை.